திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதிக்கு பின் யார் என்ற தினகரனில் 2007ஆம் ஆண்டு வெளியான கருத்து கணிப்பில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அழகிரியின் ஆதரவாளர்களால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தினகரன் அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டு அங்கிருந்த 3 ஊழியர்கள் பலியாகினர். இந்த கோர சம்பவத்தை இன்னமும் மக்கள் மறக்கவில்லை. அன்று அப்படி சம்பவங்கள் நடைபெற்றும் ஆட்சி மாறியுள்ள காரணத்தினால் இப்போது குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகை துணிச்சலாக திமுக தொண்டர்கள் மனதில் இருப்பது என்ன என்ற ஒரு சர்வே எடுத்து தனது 5/2/2012 இதழில் அதன் முடிவை வெளியிட்டுள்ளது. இப்பொழுது அழகிரியின் சாம்ராஜ்ய தளபதிகள் ஸ்டாலினுக்கு 58% ஆதரவு கிடைத்து அழகிரிக்கு 12% ஆதரவே கிடைத்திருப்பதாக ரிப்போர்ட்டர் தெரிவித்துள்ள கருத்து கணிப்பை வாய்மூடி மௌனிகளாக பார்த்து கொண்டு இருக்கும் இடம் தெரியாமல் அடங்கி ஒடுங்கி கிடக்கிறார்கள். ரிப்போர்ட்டர் பத்திரிகை செய்தியை நீங்களும் சற்று கேளுங்கள். பரபரப்பான சூழ்நிலையில் திமுகவின் பொதுக்குழு வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி என்று கூட இருக்கிறது. ஸ்டாலினுக்கு பதவியேற்றம் கிடைக்குமா, கனிமொழிக்கு கட்சியின் புதிய பொறுப்பு வழங்கப்படுமா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு விடைகள் அன்று கிடைக்கலாம் என காத்திருக்கிறார்கள் கட்சி தொண்டர்கள். கட்சி தலைமையின் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பது ஒருபுறம் இருக்க, கட்சி தொண்டர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய அசுர வேகத்தில் பரபரப்பான ஒரு சர்வேயை எடுத்தது ரிப்போர்ட்டர் டீம். தொண்டர்கள் விருப்பம் பொதுக்குழுவில் நிறைவேறுமா என்பது தெரியாவிட்டாலும் அவர்களது மன ஓட்டத்தை அறிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்புத்தான். தமிழகம் முழுக்க ரிப்போர்ட்டர் களமிறங்கி சுமார் 17,000 பேர்களுக்கு மேற்பட்டவர்களை சந்தித்து இந்த சர்வே எடுக்கப்பட்டது. திமுக தொண்டர்களின் மனநிலையை அறிவதோடு பிற கட்சிக்காரர்களின் கருத்துக்களையும் எந்த கட்சியிலும் உறுப்பினராக இல்லாதவர்களின் கருத்துக்களையும் சேர்த்தே கண்டறிந்தது டீம். வயது, கிராமப்புறமா, நகர்ப்புறமா, தொழில், பாலினம், படிப்பறிவு உள்ளிட்ட அடிப்படை தகவலோடு சேர்த்து கேள்விகள் கேட்கப்பட்டன. சர்வே எடுக்கப் போன பல இடங்களில் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு பஞ்சமில்லை. சர்வேயின் படிவத்தை படித்த இளைஞர் ஒருவர், குஷ்புவுக்கு ஒரு சான்ஸ் தரணும் சார், தேர்தல் பிரச்சாரத்தின் போது பலர் வருவாங்க, அவங்க ஆதரிக்கிற கட்சி ஜெயிச்சா அரசியலில் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஓடிடுவாங்க. நம்ம ஊர் வடிவேலு அதுக்கு நல்ல உதாரணம். ஆனால் குஷ்பு அப்படி இல்லை, தோல்வியிலும் துவண்டு விடாமல் நிற்கிறாங்க என குஷ்புவை புகழ்ந்து தள்ளிவிட்டார் ஒருவர். திமுக அனுதாபிகளான 50 வயதை தாண்டிய சிலர் கொஞ்சம் நாளைக்கு பேராசிரியருக்கு கட்சியில் தலைவர் என்கிற வாய்ப்பை கண்டிப்பா தரணும் என்றார். உதயநிதி ஸ்டாலின் சினிமா ஸ்டார் போல இருக்கிறார், இளைஞரணிக்கு தகுதியேற்க அவர்தான் தகுதியான ஆள், கட்சி யூத்தா இருக்கணும் இல்லையா என்றார்கள் பலர். அடுத்த தலைமை பொறுப்புக்கு யார் என்ற கேள்வியில் வைகோ பெயரை பார்த்து பலர் அதிர்ச்சியானாலும் பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பலர் அவரது பெயரை டிக் செய்தனர். அண்ணா உருவாக்கிய கட்சியை வளர்க்க தகுதியானவர் இவர்தான் என்றனர். கனிமொழிக்கு ஆட்சியில் பதவி கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கலாம் 32%, கொடுக்க வேண்டாம் 48%, கருத்து கூற விரும்பவில்லை 20%, அரசியலில் இருந்து கருணாநிதி ஓய்வு பெற வேண்டுமா? ஆம் 52%, கருத்து கூற விரும்பவில்லை 15%, இல்லை 33%, காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர வேண்டுமா? தொடர வேண்டும் 34%, தொடர வேண்டாம் 42%, கருத்து கூற விரும்பவில்லை 24%. திமுக இளைஞரணிக்கு யார் தகுதியானவர்? உதயநிதி ஸ்டாலின் 45%, கனிமொழி 24%, குஷ்பு 14%, துரை தயாநிதி 11%, கருத்து கூற விரும்பவில்லை 6%. திமுகவில் அடுத்த தலைமையேற்க தகுதியானவர் யார்? ஸ்டாலின் 58%, அழகிரி 12%, வைகோ 8%, அன்பழகன் 6%, தயாநிதி மாறன் 5%, கனிமொழி 3%, குஷ்பு 3%, துரைமுருகன் 2%, யாருமில்லை 3%. இந்த கருத்து கணிப்பில் திமுக தொண்டர்களின் ஆதரவு
ஸ்டாலினுக்கு 75%, அழகிரிக்கு 10%, தயாநிதிக்கு 4%, கனிமொழிக்கு 3%, அன்பழகனுக்கு 3%, துரைமுருகனுக்கு 2%, குஷ்புவுக்கு 1%, வைகோவிற்கு 1%, விருப்பமில்லை 1%, பிற கட்சியினரின் ஆதரவு ஸ்டாலினுக்கு 48%, அழகிரிக்கு 19%, வைகோவிற்கு 13%, அன்பழகனுக்கு 8%, குஷ்புவிற்கு 4%, தயாநிதி மாறனுக்கு 4%, துரைமுருகனுக்கு 2%, கனிமொழிக்கு 1%, விருப்பமில்லை 1%. ஜெயலலிதாவின் ஆட்சியிலே எத்தகைய அசம்பாவிதமும் நடைபெறாது என்ற துணிச்சலில் ரிப்போர்ட்டர் திமுக தொண்டர்கள் மனதில் இருப்பது என்ன என்ற தன் சர்வேயை வெளியிட்டுள்ளது. இந்த சர்வே முடிவிற்கு அழகிரியின் ஆதரவாளர்கள் எத்தகைய எதிர்ப்பையும் ரிப்போர்ட்டர் அலுவலகத்தின் மீது இதுவரை காட்டவில்லை. ரிப்போர்ட்டர் பத்திரிகை நன்றி கூற வேண்டுமானால் ஜெயலலிதா ஆட்சிக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். திமுக ஆட்சிக்கு மீண்டும் வருமானால் எவரும் மக்களின் கருத்து கணிப்பை கூட வெளியிட முடியாத நிலைதான் ஏற்படும் என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள். நன்றி, வணக்கம்.